பண்ண விஷயங்கள் and how is it to work with him once again Maddie அதை பத்தி சொல்லுங்க. இந்த பதிலோட இந்த அன்புக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் மாட்டிட்டு இருக்கேன் இப்போ. I think I'm very touched that to get this sort of a compliment from people who you work with and your contemporaries, even though I'm senior to you, is one of my biggest blessings, and I think I take a lot of energy and strength from your thoughts. Thank you very much. நானும் ஸ்டார்ட்டும் அவர் சொன்ன மாதிரி கன்னத்தல் முத்தமிட்டால், அதுக்கு முன்னாடி 5 எழுத்து கன்னத்தல் முத்தமிட்டால், தொடர்ந்து நாங்கள் ரங்தே வசந்தி இப்போ டெஸ்ட், இதை ஜிங்க்ஸ் பண்ணாமல் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதே மாதிரி அந்த ஒரு லக்கும் அந்த ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸும் தொடங்கட்டும். சிஎஸ்கே மாதிரி ட்ரோஃபி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி சொன்னால் எனக்கே கொஞ்சம் ஒரு ஜிங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அதை பற்றி அவ்வளோவா சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் சித்தார்த்தை பற்றி என்கிட்ட கேட்டீங்க. சித்தார்த்தோட மிகப்பெரிய ஒரு நான் அட்மயர் பண்ணுற ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, he wears his emotions on his sleeves. நிர்பயமாக அவர் வந்து the amount of tenacity that he has, the amount of grit that he has to follow his passion. இரண்டாவது ரொம்ப படித்தவர். அவருக்கு வந்து இசை நான் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கிட்ட நான் வந்து ரங்தே பசதியில் டிஸ்கஸ் பண்ணும்போது, உன் பாட்டு இப்படி இருக்கு, அந்த பாட்டில் தான் எப்படி பண்ணியிருக்காருன்னு அவரை நிறைய விஷயங்கள் என்னை புரிய வச்சிருக்காரு. அப்படி ரொம்ப என்கிட்ட ரொம்ப பணிவாக இருப்பாரே தவிர, I'm in awe of his knowledge and I'm in awe of almost every subject that you give him he can talk on. அண்ட் அப்படி இருக்கிறவங்களை வந்து ஒரு நல்ல நடிகனாக தான் இருக்க முடியும். அண்ட் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் திஸ் எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல், வெரி even though he's a superstar in his own state, he's known all over India because of the movies that he's done. He's always made me feel like I'm somebody great, and I'm very thankful for that. Like I said in the beginning of this, Siddharth, it's these kind of emotions that help me take crazy brave steps, man. I love you. Thank you so much. I promised you bromance. First ஒரு hug பாத்தீங்க, இப்போ இந்த bromance வார்த்தைகள் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஒரு big round of applause for the two of them. எவ்வளோ அழகான பார்ட்னர்ஷிப் இங்கே உருவாகுது, and it is just going to blow up on your screens on Netflix from April 4th. மீரா, நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேருமே மேடி அண்ட் சிட் ரெண்டு பேருமே செட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் எடுத்துட்டு வருவாங்கல்ல. ரெண்டுத்தையுமே நீங்க தான் க்ளோஸா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய வைப் பத்தி சொல்லுங்க. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் மேடி. பல படங்கள் அவரோட நடிச்சிருக்கீங்க. நல்லாவே தெரியும். Maddie is okay. எனக்கும் மேடிக்கும் again like it was like a பூர்வ ஜென்ம மாதிரி, like அந்த மாதிரி ஏதோ இருக்காங்க. So always been like, I like when Maddie's presence gives me a good feeling, and of course he's not just an actor, he's a director. He always ரன் பண்ணும்போதும் அதுவே எடுத்து பண்ணும்போதும் ஏதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது, யூ ஒன்ஸ் டோல் மை மதர், உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப நல்லா. ஸோ he always encourages. அது ரொம்ப ஒரு இதுதான். அப்புறம் சித்தார்த் சொன்ன மாதிரி I think he's a very good human being. He's a very normal person, like he lives a very normal life, and I think he cares for people around him. So I love you forever, Maddie. I love you so much. Likewise, it's very mutual. Yeah, so I can go on and on and on about him. And regarding this gentleman here, he's also a very sweet person. Again, perform பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது he wants that artist to perform really well. And same with Maddie, so and in this film we had like few nice experiences like that, and I could feel Siddharth was like, while I was performing, he was like, it was like Siddharth performing, that was his feeling when I perform. Na perform pannum avar perform pandra mali feeling. So that's so sweet of him. And he's also a very nice respect. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, very nice human being. So at the end of the day, நம்ம எல்லாரும் வந்து சினிமா பண்ணும்போது அதெல்லாம் இருக்காங்க, but to work with good people is so important. Talented, at the same time good human beings, அது ரொம்ப முக்கியம். And also of course I want to say a few words about it's such a lovely. I was just going to say, Meera, that he's made you cry a lot in the film. That's just a clue. About when I said that working with good people, all these
even ma'am, everyone. Such a lovely feeling. Thank you so much. ஃபேண்டாஸ்டிக். சசி, நீ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் பல இன்ஸ்டன்சஸில் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு கிரிக்கெட் மேட்சை நம்ம வந்து மக்களுக்கு அதே எனர்ஜியோட அதே எக்ஸைட்மெண்ட்டோட காட்டுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஹவு டிட் யூ ரீக்ரியேட் தட்? அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? ஆக்சுவலாக தட் வாஸ் த டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஷூட். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிரிக்கெட்டோட கிராமர் இஸ் வெரி கிளியர். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து டிவியில் தான் அந்த கிராமர் கம்ஸ் த்ரூ, ரைட்? If you've seen a lot of cricket films, they take the camera inside the field of play, right? Then it distorts the grammar of cricket. நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக 6 months we trained with broadcast cameras. Okay. Because this film needed to have the same drama as you watch in TV. So we shot with the Star Sports team, we did trials. I understood the grammar. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ball follow-na camera 1, camera 2, Correct. then camera 3. If I don't follow that sequence, you will feel that's not cricket. So I had to study the grammar of cricket, and then also cricket is not something that is played somewhere else in the film. The cricket is a plot point. So each scene when you go to cricket, it's part of the drama. So it not only has to capture the essence of cricket and how it's played, but in the kadayottathoda adu sekano actually. So and also நீங்க பாத்தீங்கன்னா லைவ் broadcastல வந்து CG ஆட் பண்ண முடியாது. So we needed to find the technology to go back, use how broadcast cameras can be manipulated to use CG, crowd multiplication. All this needed to be a thing. So that was the technical aspect of cricket shooting that I needed to. And padam vandu we started in April 23, and within 3 months the entire talkie portion was done. And then 6 months we prepped, and then we waited for Chepauk Stadium. They gave us that permission only before IPL because they dig the pitch. So we prepped for 9 months, shot it, and so that was like a huge task for us actually. அதனால தான் சாரி, அது அந்த ஏன் அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது கூட நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அது ரொம்ப திஸ் இஸ் அ வெரி ஃபில்ம் தட் dwells in a lot of realism. Okay, so when you see a cricket match, it shouldn't look like what is cringe-worthy shown and cricket on screen before. So the amount of hard work that Sashi has put in to try to make sure that it looks like a TV show and it's not distracting from the cricket match, because it's an essential part of the film. Similarly, Siddharth had to be in that look for about 1 year so that he can play and learn cricket. So it is ஒரு எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அவ்வளவா சொல்ல விரும்பல. படம் பார்த்தப்போ No, I was about to finish this. மேடி பாருங்க கரெக்டா அந்த பாயிண்ட் நான் விட்டுற போறேன்னு சொல்லிட்டு சித்தார்த். See, the thing is, the second part is the authenticity of the characters who are playing cricket. So Sid needed to like really get into the body language ன்றது வந்து you have to practice that body language, right? When you hit a shot, நீங்க பார்த்துப்பீங்க, அது கிரிக்கெட்டர் மாதிரி இல்லைன்னா ஆக்டர் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ ஹீ ட்ரெயின்ட் வித் த கோச்சஸ் ஃப்ரம் அஸ்வின்ஸ் அகாடமி ஃபார் 6 months. அண்ட் கிரிக்கெட் பாலில் ஃபேஸ் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ ரியலி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ இஃப் யூ ஆல் த ஸ்ட்ரோக்ஸ் ஆர் ஆக்சுவலி ரியல் ஸ்ட்ரோக்ஸ் வேர் bowlers from the Ranji Trophy team have actually, like, all of them are real cricketers. So he is literally facing a bowler who is bowling at 135 kilometers, 140 kilometers to play that thing. So that on the level of dedication, Lilina, you couldn't see that authenticity. பிரில்லியன்ங்க. அதனால தான் 13 வருஷம் ஆயிருக்கு இந்த படம் மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஜாப் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஐபிஎல்னுடைய ஃபைனல் ப்ராட்காஸ்ட் டைரக்டர் நீங்கள் மாறிடலாம், பிகாஸ் யூ நோ தட் மச் அபவுட் இட். பட் பிஃபோர் வி மூவ் ஃபார்வர்ட் வித் திஸ் இவெண்ட், சக்தி எங்களுக்காக 2 லைன்ஸ் நீங்கள் பாடியே ஆகணும். இந்த பாடல் நாங்கள் வந்து இன்னைக்கு நாள் பூரா கேட்டிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் கால்ட் ஹோப், இல்லையா? Yes. Okay, I'm just going to check if the audio is okay first. Do my due diligence. Yes, I don't even know where they are. It's all good? Okay, thank you. ஆவலி மேகங்கள் மொய்யும் வானிலை, ஆவலில் மண் மீது பூமி குளிருமோ, ஆசையில் தூறல்கள் ஊறும் ஓர் நிலை,
தவிப்பதா தொட்டு தொடர்வதா முட்டி முயல்வதா விலகிடா விலகிடா வெள்ளை கதிரே நீயே எந்தன் ஒற்றை சுடரே விலகிடாதே விலகிடாதே. பியூட்டிஃபுல் ஏன்னா அவர் வந்து யூஸ்வலா he'll be mouthing the lyrics ஆனா இம்முறை அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. So a few words that you wanted to say about your association with Netflix. I also wanted to share something because Maddie and I were talking about something backstage. எனக்கு இது 39வது படம் அண்ட் அக்ராஸ் லாங்குவேஜஸ் அந்த எல்லா 38 படங்களுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி இந்த படத்துக்கு இல்லை. ஏன்னா இது முதல் முறையாக என் படம் வந்து இட்ஸ் அ direct to digital Netflix original. ஸோ இட்ஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சசி சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆக்சஸ் டு ஒரு 30 கோடி மக்களோட ஆக்சஸ், அதாவது மெம்பர்ஷிப் கட்டி அந்த ஆப் ஓன் பண்ணுறவங்களோட ஆக்சஸ். ஸோ யூ ஹாவ் அ பூல் ஆஃப் 30 crore people to watch the film the day it releases. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு Actually, I want to correct that. It is true that it is 300 million plus, subscribers, but you have to see, we are very conservative when we calculate. If we calculate even 2 people per household, we are already reaching 700 million people. And that's what, yes, it is absolutely massive. Every story that is told on Netflix has the ability to reach out to 700 million people at the very least. And that's a fascinating statistic. ஏன்னா இட்ஸ் a way of understanding இந்த 700 கோடி பேர் வந்து 70 கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டாங்க. உங்கள் படத்தை பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது அவங்க இஷ்டம். ஏன்னா அவங்க ஃபோனில் இருக்குது, அவங்க ஐபேடில் இருக்குது, அவங்க கம்ப்யூட்டரில் இருக்குது, அவங்க டிவியில் இருக்குது. ஸோ ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர், நீங்கள் ஒரு ஷார்ட் கொடுக்குறப்போ அந்த ஷார்ட்டுக்கான ரிசல்ட் உங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டரில் மக்கள் பார்க்குறப்போ தான் கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். இது அப்படி தான். பட் இதில் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ கொடுக்குற ஃபீட்பேக், இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக் லூப். And all the actors are really, really excited to understand this for the first time. And I want to thank Monica for being here. எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷனில் கலந்ததுக்கு. Because it's our, just like it's your first Tamil film of the year, it's my first Netflix film of my life. So really happy to be part of this brigade. And I want to personally congratulate every single technician who worked with Sashi and Ram on this film. All the technicians, starting from the writer Suman, the DOP Viraj Singh, Shakti, who's a spectacular savant of a debutant, if I can call you that, and editor Suresh, and the whole team has worked really, really well. I'm missing a few names, but please look at the crew list. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், மேடி சொன்ன மாதிரி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி பண்ணோம் சொல்கிற மேடை இது கிடையாது. பட் எல்லாருமே ரொம்ப காதலிச்சு இந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்போட வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு விஷ் ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம், அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் கிவிங் தெம் சச் அ பிக் பிளாட்ஃபார்ம் டு ஷோ தேர் பிரில்லியன்ஸ் ஆன் த வேர்ல்ட் ஸ்டேஜ். Thank you, sir. Thank you very much. எங்களுடைய கடைசி segment before we let you go. This film is all about choices அப்படிங்கிறதுனால we'll give you some cute little bats. And those bats have 2 colors. Frontல red இருக்கும், பின்னாடி white இருக்கும். Can we have the bats, please? நான் வந்து உங்களுக்கு this or that அப்படிங்கிற ஒரு choice கொடுப்பேன். I'll give you a choice. We're going to play the game pool. Yeah? Let's begin. Besant Nagar or Marina Beach? Choice A, red. Choice, for all the questions, choice A, red. Choice B, white. Marina. எல்லாருமே Marina, பாருங்களேன். ஓ இல்லை, சக்தி மட்டும் பெசன்ட் நகர். அங்கே பக்கத்தில் இருக்கீங்களா? அங்கே தான் இருக்கீங்களா? அங்கேயும் ஓகே. அங்கேயும் வந்து சரி, இந்த சைடு வந்து 2 பேர் பெசன்ட் நகர் பீச்ன்றாங்க. இட்லி or தோசை? Idli or dosa? Dosa, dosa. Monica says idli. Shakti, you also? No, red is idli. Oh, correct. Red. Sorry, நான் confuse ஆயிட்டேன். Red idli. Sorry. Red idli, white dosa. Third umpire கூப்பிடுங்கப்பா. Sorry, red idli, white dosa. இன்னொரு தடவை coming in, please. Okay, fine. Test cricket or T20 cricket? Test cricket na red, T20 cricket na white. A lot of the women are opting for T20 cricket. This one is a tough one.
I want to give all the votes to Test, but I like ODI and did- T20. If they'd given me a bat, I would have just turned it all around. Like all formats of the game. அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். Are you a morning person or a night person? Morning person na red, night person na white. Uniform. This is universally everybody is saying white. So you're saying red. I can't see. I'm so sorry. Maddie You're is the saying- most morning person you will meet. எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க மேடி? ஐயோ அவரை மாதிரி மார்னிங் பர்சன்லாம் சான்ஸே தயவு செய்து அதை மைக்ல சொல்லுங்க. அவ்வளவு இங்க எல்லாருக்கும் சமத்தான ஒரு டயட் பிராக்டிஸ், எழுந்துக்கிறது, கால்ஃப் ஆடுறது, ரொம்ப டிசிப்ளினா இருப்பாப்ல. 4 மணிக்கா? என்ன பண்ணுவீங்க மேடி? 4 மணிக்கு சொல்றேன், எந்திரிச்சு? அல்டிமேட் மார்னிங் பர்சன் இஸ் மேட். நாங்க அப்பதான் தூங்கவே போவோம். ஓகே. ஆல்ரைட். பாத்ரூம் சிங்கர் or disco dancer? மேடி, are you showing red? ரெண்டுமே இல்ல. ரெண்டுமே கிடையாது. டிஸ்கோ டான்சர். நைஸ். நைஸ். பாத்ரூம் சிங்கர். அப்ப அவங்களே தப்பு பாருங்க, அவங்க பாருங்க டிஸ்கோ டான்சர். ஓகே. நெக்ஸ்ட் மொக்க ஜோக்ஸ் ஆர் மீம்ஸ்? மொக்க ஜோக்ஸ்னா ரெட், மீம்ஸ்னா ஒயிட். அந்த மீம்ஸ் மொக்க ஜோக்ஸ் மீம்ஸ். ஓகே. பேட்ஸ்மேன் ஆர் bowler? Come on, Sid. Come on. Okay. இது நீங்க அர்ஜுனை கேட்டா பதில் வேற மாதிரி இருக்கும். ஆனா in real life. பேட்ஸ்மேன்னா எல்லா பால்லையும் ஓட தேவையில்ல. போலர்னா எல்லா பால்லையும் ஓட வேண்டியிருக்கும். கரெக்ட் தான். ஆனா சில பவுலர்லாம் ஓடுறதே இல்லை சார். நடந்து வந்து போடுறாங்க. நமக்கே தெரியும் அது யாருன்னு. Okay, last question in test. Who are you rooting for? The hero or the villain? For Test, So the hero is red, villain is white. we are voting for Test. Villain. Both. She says both. Both. Okay. இங்க பாருங்க, director பாருங்க. வித்தியாசமா வைக்கிறாரு. அதுதான் director. All right. Thank you, gentlemen. A big round of applause to the entire team.